இந்த பபுள் கம் மெல்லக்கூடிய பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதனால் சில நன்மைகளுமே இருக்குது. இந்த பபுள் கம் மெல்லும் பொழுது நம்முடைய வாய் வறண்டு போகாமல் இருக்கவும், அதிக உமிழ்நீர் சுரக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது. இதனால தான் வந்து நிறையா ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விளையாடும்பொழுது இந்த சுவிங்கத்தை போட்டு மென்னுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு படிக்கும்போதோ வேலை செய்யும்போதோ கூட இந்த சுவிங்கம் போட்டு மெல்றதுனால அவங்களுடைய ஃபோக்கஸ் அதிகரிக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் ஒரு சில தீமைகளும் இருக்குது. அது என்னென்னா, இப்போ வரக்கூடிய பபுள்கம் அப்படின்றது சிந்தட்டிக் ரப்பரால் தயாரிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்குது. ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாம் இந்த பபுள்கம் அப்படின்றது மரங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட ரெசின்ஸ் மூலயமா செஞ்சாங்க. பட் இப்போ எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு ரப்பராகவே ஆயிடுச்சு. பட் குறிப்பாக இதை 13 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணணும். அவங்க இதை விழுங்கிட்டால் கூட ரிஸ்க் கம்மி தான். ஆனால் அவங்களுடைய உணவு பாதை அப்படின்றது ரொம்ப குறுகலாக இருக்கும். பட் இது அவங்க விழுங்கி அது நடுவுலேயே சிக்கிக்கிச்சு அப்படின்னா அது ரொம்பவே ரிஸ்க் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி சிவிங்கம் ப்ராடக்ட்களை குழந்தைகளுக்கு கொடுக்காம உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் எடுத்துக்கிறதுன்றது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான்.